வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நுங்கம்பாக்கத்தில் பண்ண மெயின்டெனன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்துருச்சு. ஆக்சுவலாக 1 டே தான் பிளான் பண்ணது, இன்க்ளூடிங் ஸ்டாண்டு, அந்த ஏபிஎஸ் கோட்டட் ஸ்டாண்டும் மாடியில் வந்து ஒரு தொட்டி மாரி கட்டியிருக்காங்க. அதுக்கான மெயின்டெனன்ஸும் மாடியிலே பார்த்திங்கன்னா ட்ரம்மில் வந்து ப்ளூ பேரலில் வந்து ஒரு 4-5 தொட்டி இருந்துச்சு. மண்ணும் எக்ஸஸாக இருந்துச்சுங்க. தொட்டிலேயே அந்த காங்கிரீட்டில் கட்டின தொட்டிலேயே ஏகப்பட்ட மண் இருந்துச்சு. 2 வருஷம் முன்னாடி வந்து அம்மாவுக்கு வந்து நாங்கள் தோட்டம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் சோலார் பேனல் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க, எல்லா மண்ணும் வந்து டம்ப் பண்ணிட்டாங்க அந்த இதில் காங்கிரீட்டு தொட்டியில். அது வந்து மண் அதிகமாகிடுச்சு. சரிங்களா, பார்த்து என்ன ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணல. என்னென்ன டேட் கொடுக்க முடியல, நானும் பிஸி ஆகிட்டேன். அம்மா வந்து இப்போ ஃபாரின் போனதால் சரியாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. அப்புறம் நாட்டில் கொரோனா அப்படி வந்தாலும் எதுவும் மெயின்டைன் பண்ண முடியல. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு மாரி எல்லாம் வந்துச்சுங்க. மண்ணெலாம் செம ஹார்டாக இருக்குது. குத்துனா குத்தே முடியல, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ண, தண்ணி நல்லா ஊற்றி விட்டுட்டு நல்லா லூஸ் பண்ணிவிட்டு புல்லுகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிடுங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. சரிங்களா, அப்புறம் மல்லி, முல்லை அதெல்லாம் நிறைய செடி இருந்துச்சு. அப்புறம் அரளி, நந்தியாவட்டம் நல்லா சூப்பராக பூத்துருந்து. அந்த தேவையில்லா வீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ட்ரிம்மிங் பண்ணிட்டோங்க. மல்லிகை மற்ற செடியெல்லாம் ட்ரிம்மிங் பண்ணிட்டோம். அப்புறம் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிட்டு புல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு நல்லா குத்தி விட்டு டாப்அப் என்ரிச் பண்ணிட்டோங்க. நல்லா என்ரிச் பண்ணிட்டோம். ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மண்ணு கிண்ணமாக ரொம்ப கச்சராக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக பெருக்கிட்டு, கூட வந்து மண் நிறைய வந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணால் நியூட்ரிஷன் ஆட்டு பொடுக்க ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏற்கனவே பேக் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அம்மா. அதில் வந்து ஒரு 7 பேக் 6 to 7 பேக் ஃபில் பண்ணிட்டு மேலே வச்சுட்டேங்க. இங்கேயே மாடியில் வச்சாச்சுங்க. நிறைய குப்பைங்க. பார்த்திங்கன்னா குப்பை மட்டுமே ஒரு 5-6 பண்டில் வந்தது. அவ்வளோ குப்பை ஃபுல்லாக கச்சராக இருந்துச்சு. இப்போ நீட்டாகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாம் ட்ரிம் டவுன் பண்ணிவிட்டு அழகாக கட்டி விட்டோம். இது இந்த பக்கம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அரளிகளுக்கு எம்டி ட்ரம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நினச்சி ஃப்ளவரிங் பண்ண போகிறேன். தொட்டியும் கொஞ்சம் காலியாக இருக்குது. சரிங்களா, ஆனால் இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஒரு ஹாஃப் டேயில் முடிச்சலாம் பார்த்தா ஒர்க்கு இப்போ இழுத்துனே இருக்க. ஈவினிங் ஆயிடுச்சுங்க. காலைல ஆரம்பித்த ஒர்க்கு ஈவினிங் ஆயிடுச்சு. அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ட்ரம்மில் மண் ரொம்ப எல்லாம் ஹார்டாகுதில் நல்லா குத்தி எடுக்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. கீழே வந்து பெரியவர் இருக்கார். அவர் என்ன பண்ணால் கீழே கார்டன் பண்ண சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் வந்து எல்லாம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணுறது. நிறைய செடி கீழே நிறைய செடி இருந்துச்சு. பேக் யார்ட்லையும் சரி சைட்லேயும் சரி நிறைய செடி இருந்துச்சு. எல்லாத்தையும் ட்ரிம் டவுன் பண்ணிவிட்டு அழகாக வந்து உரம் போட்டு என்ரிச் பண்ணி உரம் போட்டாச்சு அதுக்கு. சரிங்களா, மேலே வந்து எல்லாத்தையும் ரீபார்ட் பண்ணி அழகாக நாங்கள் உரமாக அடிக்கிட்டோம். இந்த மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி மிச்சம் மீதி மண்ணை வந்து க்ரோ பேக்கில் போட்டு இங்கே ஃபில் பண்ணிட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். சரிங்களா, நல்லா நீட்டாக பெருக்கிட்டாச்சு. சார் பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். நல்லா சூப்பராக சொன்னார். அதுக்கப்புறம் கஸ்டமர், அவங்கள ரெஃபர் பண்ண கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அண்ணன் ரெஃபர் பண்ணார். அவர் மயிலாப்பூரில் இருக்கார். மயிலாப்பூர்லேருந்து நம்ம கடைக்கு மடிப்பாக வருவார். அம்மாவும் அப்பா வருவாங்க. எப்படின்னா அந்த மண்புழு உரம் நம்ம குவாலிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வாங்குறதுக்காக மயிலாப்பூரில் கிரியேட்ட காரில் வருவாங்க. காலங்காலத்தில் 7:30 வந்து சதீஷ் குத்துருப்பா சொல்லி மண்ணும் அது மட்டும் வாங்கி போவாங்க. இதுக்காக வருவாங்க. நடுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடை இருக்குது. அங்கே கூட வாங்கிக்கலாம். நம்ம சதீஷ் அந்த குவாலிட்டி கொடுப்பா சொல்லிட்டு நம்மளை அங்கேருந்து தாண்டி வருவாங்க. வந்து வாங்கிட்டு போவாங்க. அக்கேஷனில் வந்து வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போனால் அதுவே ஓட்டிடுவாங்க. சின்ன கார்டன் தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்தாங்க அங்கே. ஆக்சுவலாக அவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க. அவர் என்னை பார்த்து, சதீஷ் நீ தானே இருக்கியா, அதான் பார்த்தேன், நீ எனக்கு தெரியாமல் யாரும் இந்த வீட்டுக்கு வர முடியாது, நீ தான் வந்து அப்படி சொல்லிட்டு பார்த்து சிஸ்டர் பண்ணார். அம்மா வந்தாங்க. அம்மா ஃபாரின் போய்ட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. அப்போ என்னை ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள மீட் பண்ணேன். 2 பேரும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அம்மா. ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சைடில் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பேக்யார்டு ஃபுல்லாக கச்சராக இருந்துச்சுங்க. ரொம்ப கச்சராக இருந்துச்சுங்க. அம்மா அப்படி வச்சுருந்தோம். ஆனால் வந்து நான் இந்த வாட்டி என்ன ஐடியா பண்ணி ஸ்டாண்டு பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து 2 ஸ்டெப் பண்ணலாம் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கு இடம் நடக்கக்குள்ளே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், 1 டயர் போட்டேன். 1 டயர்லேருந்து இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் லாஸ்ட்டு போட்டு முன்னாடி கொஞ்சம் பைப்பு ஒரு மீந்துச்சு. அந்த பைப்பை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரா அசம்பிள் அட் நோ காஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நான் லேபர் ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்தேன். நான் வந்து அல்டிமேட்டாக பேக் வச்சா நம்ம நீட்டாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், அல்டிமேட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக அடிக்கிருக்கும். வெயிட் நல்லா தாங்குங்க. ஏபிஎஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் தாங்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 கிலோ கிட்ட இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா தாங்குது. பார்க்கவும் அழகாக இருக்குது. கீழே பெருக்கக்குள்ள ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் முக்கியம். பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக வந்துருக்கு.
செடிகளை எல்லாத்தையும் என்ரிச் பண்ணிட்டு அழகாக எதெல்லாம் ரீபார்ட் பண்ணிட்டு நீட்டாக பெருக்கி விட்டாச்சுங்க. சைடில் ஃபுல்லாக செம்பருத்தில் மரமாகிடுச்சு, எல்லாம் கழிச்சு விட்டு பார்க்க நீட்டாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் 4-5 குரோட்டன் செடி இருந்துச்சு, அதுவும் ரீபார்ட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போது கறிகாய் போட்டிருக்கோம். கறிகாய் பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் இல்லை, வெண்டைக்காய், தக்காளி, தட்டைப்பயிறு, கீரை அப்படி போட்டு கொடுத்துருக்கேன் அம்மாவுக்கு. மறுபடியும் அடுத்த விட எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சொல்லியிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, ரொம்ப அப்படியே ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்கும், போகக்குள்ள வசதியாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள். இது ஸ்டாண்டு பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு ஒர்க்கு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.